சேலம் மாநகர் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு அணி சேர்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 250 கழக வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இதிலே கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில வழக்கறிஞருடைய செயலாளர் சகோதரர் இன்பத்துறை, கள அமைச்சர் அண்ணன் செம்மலை, மாவட்ட செயலர் அருமைச்சோர் இளங்கோவன், வெங்கடாஜலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை கூட்டமாக இன்று நடைபெற்றது. இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது பழி வாங்குகின்ற விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை இன்றைக்கு காவல் நிலையத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த பொய் வழக்குகள்லாம் முறியடிக்கின்ற விதமாக எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையிலே. அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கொண்டார்கள். அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர், இன்னும் சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அந்த இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தேசிய தலைவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை. அதுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளரை அழைத்து மறைந்த திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவர்கள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள். இதை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோபம் வருகின்றது, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. அப்படி அங்கம் வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினோம். அதோடு இந்த விழா முதலமைச்சர் பேசுகின்றார். இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார். எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய எம்பளம் தான் பதிச்சிருக்குது. மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா.
மத்திய அரசு நடத்துகின்ற விழாவில் இது கூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து என்னை பற்றி பல வசைபாடி இருக்கின்றார். ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரணையிலே பேசியிருக்கின்றார். நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வந்த பொழுது புரட்சித் தலைவருடைய பெயரிலே என்னங்க நீ இருங்க வந்துடுறேன் குறுக்க வராதிங்க ஏப்பா அதை அப்படியே நிறுத்துங்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம். அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரணையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபிள்ளைத்தனமானது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1980 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1984 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர், பாரத ரத்னா விருதை பெற்றவர். இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அதிமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார். 3 முறை முதலமைச்சரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சிகள்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது, ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார். இவருக்கு வரலாறு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ் வாய்ந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டீங்க அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது. அதோடு நான் முதலமைச்சர் வரைக்கும் 5,18,000 கோடி தான் கடந்தது. கொரோனா காலம், ஒரு வருஷம் வருமானமே இல்லை. அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். விலைவாசி உயரல, வரிகள் போடல, கொரோனா காலத்துக்கு 40,000 கோடி செலவு பண்ணோம். அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி 2014 வருகின்ற பொழுது 57 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இன்றைக்கு 168 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்திய நாடு. அப்படி என்றால்
கிட்டத்தட்ட 113 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 55 லட்சம் கோடி தான் நினைக்கிறேன். 2014 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். இந்த 10 ஆண்டு 2021 பார்க்கின்ற பொழுது, சரி 2024 பார்க்கின்ற பொழுது அந்த 10 ஆண்டில் கிட்டத்தட்ட 113 கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. 168 கோடி இப்போ கடன் இருக்குது. அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது? ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்துடலாம். எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதோட இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதுவுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூரில், பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாளில் 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது. கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இது சாதனை இல்லைவா? மருத்துவத்துறையிலே சாதனை, கல்வியிலே சாதனை. இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்படி துறை வாரியாக சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். சமூக துறையில் விருது, போக்குவரத்து துறையில் விருது, மின்சாரத்துறையில் விருது, சமூக துறையில் விருது, இப்படி பல துறையில தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் என்ற நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கால்நடை பூங்கா இன்னைக்கு பூட்டி கிடக்குது, இன்னும் திறக்கல. பலமுறை சொன்ன இது நிறைவேற்றல. அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாந்தோம். மத்திய அரசு நிதி கிடையாது, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரைம் மினிஸ்டரோட இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கலை. இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னால் எதுவும் கிடையாது. இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தானே. நீங்கள் மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடித்து அதை நிறைவேற்றிக்கலாமே. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசிலிருந்து 11 மருத்துவக் கல்லூரி பெற்றோம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சா அதை நாங்கள் நிறைவேற்றினோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். மருத்துவமனையோட நாமக்கல்ல நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டில் கட்டி முடித்து நான் ஒரு பகுதி திறந்தேன். இது அதிமுக சாதனை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவை குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும்.